உலக வரைபடத்தில் மிகச் சிறிய நீரிணை, ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தின் பொருளாதார நாடி துடிப்பை, ஏன் அமைதியை கூட தீர்மானிக்கும் மைய புள்ளி. ஆம், ஹார்மோஸ் நீரிணை இன்று வெறும் கடல் வழி பாதை மட்டுமல்ல, அது ஒரு வெடிகுண்டு கிடங்கு. உலகமே பெருமூச்சு விட்டு எதிர்பார்த்த அமெரிக்க ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகள் இன்று படுதோல்வியில் முடிந்துள்ளன. இது வெறுமனே இரண்டு நாடுகளுக்கு இடையிலான சாதாரண மோதலோ அல்லது ராஜதந்திர தோல்வியோ அல்ல, உலகை ஆட்டி படைக்க நினைக்கும் ஒரு மாபெரும் சதி கும்பலின் தொடக்கம். பேச்சுவார்த்தைகள் உடைந்த அடுத்த கணமே ஹார்மோஸ் நீரிணையில் மிதந்த கன்னிவெடிகளை அகற்றும் பணிகள் அவசர கதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள வணிக கப்பல்களின் நிலைமை இப்போது இருதலை கொள்ளி எறும்பு போல மாறிவிட்டது. அங்கிருந்து தப்பிக்க நினைக்கும் ஒவ்வொரு கப்பலும் பாதுகாப்பாக வெளியேற வேண்டுமென்றால் மிகப்பெரிய தொகையை கட்டணமாக செலுத்த வேண்டுமென்ற எழுதப்படாத சட்டம் ஒன்று அங்கு நிலவுகிறது. சரி, கட்டணத்தை கட்டிவிட்டு வெளியேறி விடலாம் என நினைத்து ஒரு கப்பல் நீரிணையை விட்டு வெளியேறுகிறது என்று வைத்து கொண்டால், அந்த சமயத்தில் கட்டணம் செலுத்தி தப்பிக்கும் அந்த கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதாவது அவருடைய கருத்தின்படி, டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்தின்படி சட்டவிரோத கட்டணங்கள் கட்டி ஹார்மோஸ் நீரிணையை கடக்க நினைக்கும் கப்பல்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இருக்காது. அப்படியென்றால் கட்டணங்களை கட்டி ஹார்மோஸ் நீரிணையை கடக்க நினைக்கும் கப்பல்களை அமெரிக்கா தாக்கி அழிக்கும் என்பதே இதன் பொருள். அப்படியென்றால் ஒட்டுமொத்த உலகமும் இன்று உற்று நோக்கும் ஒரு மாபெரும் சிக்கலாக இது மாறியுள்ளது. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த செயற்பாட்டுக்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இத்தகைய கருத்துக்கும் என்ன காரணம்? ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் இந்த போர்க்காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்துகளிலே மிக கொடூரமான ஆபத்தான கருத்து இது என பலரும் விமர்சித்து வருகின்றனர். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒட்டுமொத்த உலக கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் 20-30% தங்கி இருக்கும் இந்த கடல் வழி பாதையில் ஒருவேளை கட்டணங்களை செலுத்தி கப்பல்கள் வெளியே வரும் நிலை ஏற்பட்டாலும் அந்த கப்பல்களை நாங்கள் தாக்குவோம் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தது இந்த ஹார்மோஸ் நீரிணையிலிருந்து எந்த கப்பலும் வெளியே வர முடியாது என்பதை காட்டுகின்றது. ஒருவேளை ஹார்மோஸ் நீரிணையில் கட்டணங்கள் கட்டாமல் ஏதாவது கப்பல் வெளியே வர ஆசைப்பட்டால் அந்த கப்பலை ஈரான் தாக்கி அழிக்கும். கட்டணங்களை கட்டி ஏதாவது கப்பல் வெளியே வர ஆசைப்பட்டால் அந்த கப்பலை டொனால்ட் ட்ரம்ப் தாக்கி அழிப்பார். அப்படி என்றால் ஹார்மோஸ் நீரிணையில் இருந்து எந்த கப்பலும் வெளியே வராது. ஹார்மோஸ் நீரிணையில் இருந்து எந்த எரிபொருளும் உலக நாடுகளுக்கு செல்லாது. ஹார்மோஸ் நீரிணையை மட்டும் நம்பி வாழும் இலங்கை போன்ற ஆசிய நாடுகளுக்கு எந்த எரிபொருளும் கிடைக்காது. இதுதான் இன்று உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கும் ஆக பெரும் பிரச்சனையாக மாறிவிட்டது. இதுதான் இன்று ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து கொண்டிருக்கும் மாபெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. இந்த நிகழ்வுகளை சுற்றி ஒரு கான்ஸ்பிரசி தியரி ஒட்டுமொத்த இணையம் முழுவதும் வெள்ளம் வருவதை நீங்கள் பார்த்திருக்க கூடும். இப்பொழுது உண்மையில் அந்த கான்ஸ்பிரசி தியரி உண்மையாக இருக்கக்கூடுமோ என்ற கேள்வி எழும்ப ஆரம்பித்து விட்டது. உண்மையில் அந்த கான்ஸ்பிரசி தியரி உண்மைதானா? வாருங்கள் பார்ப்போம். ஈரான் மீது அமெரிக்கா நேரடியாக கை வைப்பதற்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் என்னென்ன காய்களை நகர்த்தினார் என்பதை நாம் சற்று பின்னோக்கி சென்று பார்த்தால் இந்த கான்ஸ்பிரசி தியரி, அதாவது இந்த கோட்பாடு உண்மையா இல்லையா என்பதை எம்மால் புரிந்து கொள்ள முடியும். இது ஒரே நாளில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதும் முதலில் செய்த காரியம் ரஷ்யாவுடன் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கொண்டார். அதற்கு பின்னர் உலகிலேயே அதிக பெட்ரோலிய வளங்களை கொண்ட வெனிசுவேலாவை பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். அங்கிருந்த வெனிசுவேலா அதிபரை கைது செய்து ஒட்டுமொத்த வெனிசுவேலாவையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். அது மட்டுமா, எண்ணெய் வளத்தில் உலக அளவில் 3வது இடத்தில் உள்ள அண்டை நாடான கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற்றப் போவதாக கூட மிரட்டி வந்தார். மெக்சிகோ, கிரீன்லாந்து என பல பகுதிகளையும் குறிவைத்து காத்திருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். ஐரோப்பிய நாடுகள், இந்தியா, பிரிட்டன் என பல தசாப்தங்களாக அமெரிக்காவுடன் நட்பாக இருந்த நட்பு நாடுகளை அவர் பகைத்து கொண்டார். ஐநா சபையில் இருந்து வெளியேற வேண்டும், நேட்டோவில் இருந்து வெளியேற வேண்டும் என்று அவர் உத்தரவுகளை போட ஆரம்பித்தார். இத்தனை தந்திரங்களையும் அழுத்தங்களையும் உலக நாடுகள் மீது பிரயோகித்து விட்டுதான் அவர் ஈரானை குறிவைத்தார். இது தற்செயலானது மட்டுமல்ல, இது ஒரு மிகப்பெரிய திரைக்கதையின் முதல் அங்கம். இந்த அரசியல் சதுரங்கத்திற்கு மத்தியில் உலகின் மிகப்பெரிய நிதி நிறுவனமான JP மோர்கன் கடந்த மாதம் வெளியிட்ட ஒரு எச்சரிக்கை அறிக்கை தற்போது 100% பலிக்க தொடங்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி என்ன அந்த நிதி நிறுவனம் அறிக்கை வெளியிட்டது என்று பார்த்தால், வளைகுடா நாடுகளின் எண்ணெய் வயல்கள் மீதான தாக்குதல்களாலும்
ஹோர்மோஸ் நீரினை முடக்கத்தாலும் உலகமே மிகப்பெரிய எரிபொருள் தட்டுப்பாட்டை சந்திக்கப் போகின்றது என்றும் ஏப்ரலுக்கு பின்னர் உலகத்தில் எந்த நாடுகளுக்கும் 90% எரிபொருள் சப்ளை முற்றாக முடங்கப்படும் என அந்த நிறுவனம் அன்று கணித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இன்று உலகம் எந்த அளவுக்கு வளைகுடா நாடுகளின் எரிபொருள்களை நம்பி இருக்கிறது தெரியுமா? ஜப்பானின் 75% முதல் 95% எரிபொருள் தேவை மற்றும் இந்தியாவில் 60% எரிபொருள் தேவை, சீனாவில் 80% எரிபொருள் தேவை. ஒட்டுமொத்த ஆசியாவின் இயக்கமும் வளைகுடா நாடுகளின் கைகளில்தான் உள்ளது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இலங்கை போன்ற நாடு சீனாவிடம் இருந்தும் இந்தியாவிடம் இருந்தும் எரிபொருள்களை கொள்வனவு செய்கின்றது. ஆனால் சீனாவிற்கும் சரி இந்தியாவிற்கும் சரி வளைகுடா நாடுகளின் எரிபொருளே முக்கிய எரிபொருளாக காணப்படுகின்றது. அப்படி என்றால் வளைகுடா நாடுகளில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்த ஆசிய நாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை வளைகுடா முடங்கினால் ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய கண்டங்கள் இருளில் மூழ்கும். போக்குவரத்து முதல் உணவு உற்பத்தி வரை அனைத்தும் அப்படியே ஸ்தம்பித்துவிடும். வளைகுடா இல்லாவிட்டால் உலக நாடுகளுக்கு தங்கள் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய 2 தேர்வுகள் மட்டும்தான் உள்ளது. அதாவது ஒன்று அமெரிக்கா, மற்றொன்று ரஷ்யா. இப்பொழுது மீண்டும் தற்போதைய ஹோர்மோஸ் கள நிலவரத்துக்கு வருவோம். கன்னி வெடிகள் அகற்றப்பட்டு பல மில்லியன் டாலர்கள் கட்டணமாக செலுத்தி ஹார்மோஸ் நீரிணையை உயிரை கையில் பிடித்து கொண்டு கடக்கும் எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா மறித்தால் அல்லது நடுக்கடலில் தாக்கினால் என்ன நடக்கும்? ஈரான் நிச்சயமாக இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது, பதிலடி கொடுக்கும். அதைவிட மிக முக்கியமாக தாக்கப்பட்ட கப்பல் சீனாவுக்கோ ஜப்பானுக்கோ அல்லது இந்தியாவுக்கோ சொந்தமான எரிபொருள் கப்பலாக இருந்தால் இந்த நாடுகள் போருக்குள் குதிக்குமா? போருக்குள் குதிக்க வாய்ப்புகள் இருக்கா? ஒருவேளை சீனாவினுடைய கப்பல்களை அமெரிக்கா தாக்கி அளித்தால் ரஷ்யாவும் சீனாவும் தங்களது எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள அமெரிக்காவுடன் போர் தொடுக்குமா? இந்த கேள்விகள் உலகம் முழுவதும் எழும்பி இருப்பதில் எந்த பிழையும் இல்லை என்றுதான் சொல்லியாக வேண்டும். ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் இப்படியான போரை ஆரம்பித்ததன் நோக்கம் ஒட்டுமொத்த வளைகுடா நாடு வர்த்தகத்தையும் ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளினுடைய எண்ணெய் வர்த்தகத்தை முடக்க வேண்டும். வளைகுடா நாடுகளின் எண்ணெய் வர்த்தகம் முடக்கப்பட்டால் 2 தேர்வுகள் மட்டும்தான் உலக நாடுகளிடம் மிச்சம் இருக்கும். ஒன்று ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவிற்கும் ஒரு நட்பு பாராட்டல் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகையின் ஆரம்பத்தில் நடைபெற்றது. அப்படி என்றால் ரஷ்யா ஒரு பக்கம் லாபம் சம்பாதிக்கும், இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் அதாவது அமெரிக்கா ஆக பெரும் லாபத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கும். ஒரு கூற்று உள்ளது, அமெரிக்கா எந்த போரை ஆரம்பித்தாலும், அமெரிக்கா எந்த போருக்குள் சென்றாலும் அந்த போரின் லாபத்தை மட்டுமே சம்பாதிக்கும். அந்த போரில் என்ன லாபம் அமெரிக்காவிற்கு கிடைக்கின்றது என்பதை மட்டும்தான் அமெரிக்கா பார்க்கும் என்ற ஒரு கூற்று உள்ளது. உண்மையில் அந்த கூற்றின்படி டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலை ஆரம்பித்ததன் நோக்கம் வளைகுடா நாடுகளின் எண்ணெய் வளத்தை முற்றிலும் அழிப்பது அல்லது வளைகுடா நாடுகள் எண்ணெய் சப்ளையை முற்றிலும் துண்டிப்பது. இப்பொழுது புரிகின்றதா டொனால்ட் ட்ரம்ப் உண்மையில் இந்த போரை எதற்காக ஆரம்பித்தார் என்று? இது ஐபிசி தமிழ்.